நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றதான அப்போஸ்தலனாகிய யோவானுடைய முதலாவது நிருபம் 1 யோவானுக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 3வது அதிகாரத்திலே நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. அதிலே கடைசியாய் நாம் பார்த்தோம், எதை குறித்து பார்த்தோம் என்றால் பார்க்கின்றோம் 23வது வசனத்தில் நாம் மறுபடிய ஆமென். கடைசி வசனத்தை இப்போ வாசிக்கலாம். அவருடைய ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறதான சத்தியத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். யாரிடத்துல ஆண்டவர் நிலைத்திருக்கிறார்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நல்லது தான். என்னைக்கும் பொதுவாய் நாம் விரும்புகிறவர்கள் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று என்ன செய்கின்றோம்? நாம் விரும்புகிறோம். அவர்கள் ஒருவேளை அடுத்த இடத்துல அடுத்த ஊரில் இருந்தாலும் அவங்க புறப்பட்டு போகும்போது நம்ம சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம், உள்ளூராக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனால் நல்லா இருக்குமே, வெளியூர் ஆட்கள் தான் இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போனால் நல்லா இருக்குமே. அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், நமக்கு பிரியமானவர்கள் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நாம் விரும்புகிறோம். அல்லேலூயா. பார்க்கின்றோம் இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறதான சத்தியம் என்ன என்றால், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் என்ன செய்கிறான்? நிலைத்திருக்கிறான். அடுத்து பார்க்கின்றோம், அவரும் அவனில் என்ன செய்கிறார்? நிலைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்றால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நாம் வாழும் போது, அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் போது நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. பார்க்கின்ற இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகின்ற சத்தியம் என்னன்னா, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். வாசிக்கிறவர்கள் இருக்கிறோம், கேட்கிறவர்கள் இருக்கிறோம், அதே காட்டிலும் என்ன செய்கின்ற காரியம்? கை கொள்ளுகின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருகிறதாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கின்றோம், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் கர்த்தரில் என்ன செய்திருக்கிறான்? நிலைத்திருக்கிறான் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்படி கை கொள்ளும் போது அவரும் நம்மில் என்ன செய்கின்றார்? நாமும் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவரும் நம்மில் என்ன செய்கின்றார்? நிலைத்திருக்கிறார். இதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதையும் இதே வசனத்தில் அவர் சொல்லுகின்றார். என்னன்னா, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளே இருக்கிறாரா, நம்மிலே வாசமாக இருக்கிறாரா என்பதை மற்றவர்களிடத்தில் கேட்டு அல்ல, நமக்கு தந்தருளின ஆவியினாலே. இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே என்ன செய்திருக்கின்றோம்? அறிந்திருக்கிறோம். அதனால தான் இந்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆவியானவர், நான் ஏற்கனவே கடந்த நாட்களில் சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கின்றார். அல்லேலூயா. நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகின்றதான ஆவியானவராய் இருக்கின்றார். அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே ஆண்டவர் நம்மிலே நிலைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல அந்த வசனம் நான் சொன்னேன். நான் அடுத்த அதிகாரம் 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலையும் இதே காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். நிலைத்திருக்கிறதை குறித்ததான சத்தியம் எந்த அதிகாரத்திலே அதிகமாய் இடம்பெற்றிருக்கிறது? யோவான் சுவிசேஷம். நீங்க எடுத்துக்கங்க, யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 15வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 4வது வசனத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. பார்க்கின்றோம், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய்
கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடு. அப்ப ஆண்டவர் என்னிடத்திலே உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றது கனி கொடுக்கின்றதான ஜீவியம். இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு இருந்த நாட்கள்ல அவருக்கும் என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. தூரத்துல பார்க்கிறாரு, இலைகள் நல்லா அடர்த்தியான இலைகள் நல்ல இருக்கிற மரத்தை பார்த்தோன்னே அதன் அருகிலே வந்து அண்ணாந்து பார்க்கிறார். என்ன நோக்கத்தோடனா ஏதாவது கனி இருக்குமான்னு. ஆனால் கனி இல்லை. அல்லேலூயா. பார்க்கணும், அவர் அந்த மரத்தை என்ன செய்தார்? வேதத்தில் பார்க்கணும், சபித்தார். உடனே அது என்ன செய்தது? அப்ப என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கனியுள்ள ஜீவியம். அப்ப பார்க்கின்றோம், கர்த்தரில் நாம் நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும் என்று இங்கு சத்தியம் சொல்லுகின்றதுன்னா கனி கொடுக்க முடியும். அடுத்த வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவனுடைய நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. அடுத்த 9வது வசனத்தில் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தியானித்து கொண்டிருக்கின்ற அந்த காரியம் பின்பகுதியில, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே என்ன செய்திருப்பீர்கள்? நாம் தியானித்து கொண்டிருக்கிற பகுதி அதுதான். என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் இடத்துல நான் நிலைத்திருப்பேன், அவனும் என்னிடத்துல நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அடுத்து பார்க்கின்றோம், அவருடைய சந்தோஷத்துல நிலைத்திருக்கும்படிக்கு 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்தோஷத்துல. அல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம், அவர் நம்முடனே கூட நிலைத்திருக்கிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. இப்ப பார்க்கின்றோம், இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்குள்ள நாம் இருக்கின்ற காரியம். அல்லேலூயா. அவர் நம்மிலே நிலைத்திருக்கின்றதான காரியம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அதைத்தான் இந்த பகுதியிலே, இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் குறிப்பிடுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தோடு அந்த அதிகாரம் நிறைவாகின்றது. இப்ப 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து, ஆவிகளை பகுத்தறிவதை குறித்து, அடுத்து சோதித்து ஆவிக்குரிய காரியங்களிலே சோதித்து, நீங்க பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்யுங்க? பற்றி கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. பார்க்கின்றோம், ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று ரோமர்கள் நிருபத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம், இந்த வசனத்திலே முதலாவது குறிப்பிடுகின்றதான கள்ள தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இப்ப நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னா அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனத்தின் மகிமை மேன்மையை குறித்து கொஞ்சம் நம்ம அறிந்து கொண்டு அப்புறம் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு நேராக நாம் போகலாம். தீர்க்க தரிசனம் நீங்க எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்திலே 14வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. இப்ப பார்க்கின்றோம், விசேஷம் இங்க அன்பை குறிச்சு, அடுத்து ஞான வரங்களை குறித்து விருப்பம் உடையவர்களாக இருங்க. அதுலயும் இவர் சொல்றார், ஸ்பெஷல் விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்கள்? விரும்புங்க. எத்தனை வரங்கள் இருந்தாலும் தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தருடைய பிள்ளைகள், இது யாருக்குன்னா சபைக்கு எழுதுனது தான். சபைக்கு அவர் எழுதும்போது எழுதின நிருபத்தை தான் சொல்றாரு, விசுவாசிகளுக்கு நீங்க தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்க? விரும்புகள் விசேஷமா. அல்லேலூயா. அதுக்கு காரணத்தை அவர் சொல்றாரு, தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷை பேசுறவன், நீங்க அந்நிய பாஷையில பேசுங்கன்னு சொல்றோம். ஆவியினாலே அவன் என்ன செய்கின்றான்? ரகசியங்களை. பிசாசுக்கு அந்நிய பாஷை பேசும்போது அறிந்து கொள்ள முடியுமா என்ன பேசுறோம்ன்றத? சொல்லுங்க. எஸ் ஆர் நோ சொல்லுங்க. முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. பிசாசுக்கு வசனம் தெரியுமா?
சந்தேகமா இருக்கா? நம்மளை காட்டிலும் நல்ல வசனம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு விசுவாசிக்கிறானா? ஒரு வசனத்தில் அவன் விசுவாசித்து நடுங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப பார்க்கின்றோம், இந்த இடத்துல அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல், இப்ப யாரிடத்துல பேசுறாங்க? அந்நிய பாஷையில பேசுறவங்க தேவனிடத்துல பேசுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இங்க பார்க்கின்றோம், அதை சொல்ல அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறான். அடுத்த வசனம், ஆனா அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்திலே பேசுகிறவனாக இருந்தாலும், இந்த தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக என்ன செய்கின்றான்? பேசுகிறான். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 4வது வசனத்துல பார்க்கின்றோம், என்ன சொல்லப்பட்டிருக்கு? தனக்கே பக்தி விருத்தி உண்டாக. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக. அல்லேலூயா. தொடர்ந்து அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? அதிகமாய் நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பார்க்கின்றோம், தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது அடுத்த வசனத்துல, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, உண்டாக்குகிறதுக்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம், தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் நாடணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அந்நிய பாஷையை குறித்து நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, நீங்க 24வது வசனத்துல எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கு இன்னைக்கு நிறைய நேரங்களை நம்ம நினைச்சுக்கிறோம் ஊழியர்கள் மாத்திரம்தான் தீர்க்க தரிசனம் சொல்லும். ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கின்றோம், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் என்ன செய்யும்? வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று என்ன செய்வான்? அறிக்கையிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனமோ 22வது வருஷத்தின் பின்பகுதியில் பார்க்கின்றோம், அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு எப்படியா இருக்கு? அடையாளமாய் இருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எதை செஞ்சாலும் இந்த 26வது வருஷத்தின் கடைசி பகுதியில் சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படணும். நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்றதும் ஒரு விஷயம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? நிதானிக்க கடவர்கள். அல்லேலூயா. நீங்க நான் சொல்றேன், 31வது வருஷத்தை வாசிங்க. எல்லாரும் கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றது விளங்குதா? இப்ப தீர்க்க தரிசனம் விசுவாசிக்கிற எல்லாரும் என்ன செய்யலாம்? கர்த்தருக்குள்ளே நிலை வரப்பட்ட நிலைத்திருக்கிறவர்கள் என்ன சொல்லலாம்? தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அல்லேலூயா. தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தன் தீர்க்க தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வரத்தை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்துல இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவர்களை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே
ஒரு எச்சரிப்பாய் நமக்கு இந்த பகுதியை குறிப்பிடுகின்றார். என்ன சொல்லுகின்றார் நீங்க பார்த்தீங்கன்னா முதல் வசனம் 4:1, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் என்ன தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் என்று வருதா, தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் எதையும் சொல்லாமல் எந்த சத்தியத்தையும் மறைத்து வைக்கவில்லை, எல்லாத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு எழுதியதான சுவிசேஷத்திலே 7வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். மத்தேயு 15வது வசனம், 7:15. பார்க்கின்றோம் ஒரு எச்சரிப்பை. இது யாருடைய வார்த்தை? இயேசுனுடைய வார்த்தை. இயேசு சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எப்படியா இருங்க? எச்சரிக்கையாய் இருங்க. அல்லேலூயா. அவங்க கள்ள தீர்க்கதரிசின்னு ஒரு போர்டு மாட்டிட்டு வர மாட்டாங்க. அடுத்து அந்த பகுதியில் பாருங்க, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் ஆட்டுக்குட்டியை பார்த்தா நம்மளுக்கு, ஆட்டுக்குட்டியை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும்? பக்கத்தில் வந்துச்சுன்னா உடனே நம்மளே அறியாம அதை என்ன செய்யறோம்? என்ன தோலை பொறுத்துட்டு வருவாங்களாம்? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் என்ன செய்கிறார்கள்? வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்றாரு, அவங்க பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு? பட்சிக்கிற ஓநாய்கள். அதனால எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாய் இருக்கணும். அவர்களது தோற்றத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சிடக்கூடாது? நிதானிக்க கூடாது. வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கின்றோம், மயங்கிடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப கவனமாய் நாம் இருக்கணும். தொடர்ந்து இயேசு சொல்றாரு, அவருடைய வருகையின் அடையாளமாக 24வது அதிகாரம் மத்தேயுல நீங்க சொல்லிட்டு வரும்போது 11வது வசனத்தை வாசிங்களே. இங்க பார்க்கின்றோம், கடைசி நாட்கள்ல அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. இப்ப நீங்க மார்க் 13:21 இருந்து வாசிங்களே. ஒன்னு நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னாலும் என்ன செய்யாதிருங்கள்? நம்பாதீங்க. அல்லேலூயா. யாரு சொன்னாலும், யாரு? இயேசு அங்க இருக்கிறாரு வாங்க, இயேசு இங்கே இருக்கிறாரு என்று சொல்வா, நம்பாதீங்க. அடுத்த வசனம், இங்க ரொம்ப பார்க்கின்றோம். ஏன் நம்பாதீங்க அப்படின்னா, கள்ள கிறிஸ்துகள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும். அப்ப நானும் நீங்களும் அடையாளம் அற்புதம் செய்கிறத பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், மோசேயை ஊழியத்துக்கு அழைத்த போது, என்ன விட்டுருங்க ஆண்டவரை, வேற யாரையாவது அனுப்புங்க. அப்புறம் ஆண்டவர் ஒரு வழியாய் போராடி இது பண்றாரு, என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சில அடையாளங்களை என்ன செய்கின்றார்? கொடுக்கிறார். கோலை கீழே போடு, அது என்ன செய்யும்? சர்ப்பமாக மாறும். அது வாழை பிடிச்சோடனே திரும்ப என்ன செஞ்சிடும்? இதை அந்த நாட்டில் இருந்ததான மந்திரவாதிகள் செஞ்சாங்களா, செய்யலையா? சத்தமா சொல்லுங்க. செய்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் பார்க்கணும், தேவனுடைய பிள்ளைகளே, அடையாளங்கள் அற்புதங்கள் இன்னைக்கு ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஓடி போய் விழுந்து வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது. அல்லேலூயா. இங்க பார்க்கின்றோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? அதே சந்தேகமா இருக்கா? நம்பதான். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப பார்க்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும்
வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் என்ன செய்வார்கள்? செய்வார்கள். அடுத்த வசனம். இங்க பார்க்கின்றோம், நீங்களும் எப்படியா இருக்க? எச்சரிக்கையா இருக்க. எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு என்ன செய்றேன்? ஒருவேளை ஒன்றும் சொல்லாம இப்படிப்பட்டதான பாதையின் வழியா நாம் நடந்து போனோம்னா வேணா ஆண்டவர்கிட்ட சொல்ல, என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா கவனமா நான் என்ன செஞ்சிருப்பேன், இந்த காரியத்தில் நடந்திருப்பேனே. அப்படி சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் முன்னதாகவே உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? அறிவித்து இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. சரி, கள்ள தீர்க்கதரிசிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? வசனத்துக்கு சொல்லுங்க. வேற கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க. இயேசுவ கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகின்ற ஆவி உடையவர்கள் யாராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எரேமியா 2வது அதிகாரம், மன்னிக்கணும், உபாகமம் 13வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். உபாகமம் 13வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிங்க. இங்க பார்க்கின்றோம், நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி என்று சொல்லி குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை என்ன செய்யாதீங்க. இந்த வசனத்தில் பார்க்கின்றோம், ரொம்ப அருமையாய் சொல்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் அல்லது சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம், ஆராதிப்போம், பணிந்து கொள்வோம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், சொன்னது மாத்திரமல்ல, அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அவன் சொல்லுகிறது என்ன செய்ய வேண்டாமா? கேளாதிருப்பீர்களாக என்று சொல்லுகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்லுகின்றவன் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த தீர்க்கதரிசியும் அந்த என்னது சொப்பனக்காரனும் என்ன செய்ய கடவன்? கொலை செய்ய கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நீங்க எரேமியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இப்ப எரேமியா 2:8. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை, முந்தின வசனம் பார்த்தோம், அந்நிய தேவர்களை நாடி பணிந்து கொள்ளும்படியாய் சேவிப்போம் என்றெல்லாம் சொன்னாங்க என்றெல்லாம். இங்க பார்க்கின்ற இந்த வசனத்துல தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு என்ன செஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. அடுத்து நீங்க சகரியா 13:3 வாசிங்களே. சகரியா 13:3 வாசிங்க. இது யாரு சொல்றா? தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றவர்களுக்கு விரோதமாக யாரு? பெற்றோரே. என்ன சொல்றாங்க? ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு என்ன சொல்றபடினால பொய் பேசுகிறபடியால் என்ன செய்யக்கூடாது? நீ உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை என்ன செய்ய வாங்கலாம்? குத்து. எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரால சகிக்க முடியல? பெற்றோரால சகிக்க முடியல. கர்த்தருடைய நாமத்தினாலே போய் பேசுகிற தீர்க்கதரிசிகள். இந்த கடைசி நாட்கள்ல அடையாளங்கள் அற்புதங்கள் அல்லேலூயா நடக்குது என்றால் நமக்கு அது முக்கியமல்ல, கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். அல்லேலூயா. இயேசுவே சொல்லியிருக்கிறார், அந்த கடைசி நாட்களில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா.
எனவே தான் அப்போஸ்தலனாகிய யோவானும் அவர் சொல்றாரு, உலகத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாய் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் ஓடுவோம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த பகுதியை முதல்ல எடுத்தேன். எல்லாவற்றிலும் தீர்க்க தரிசனம் மேன்மை உள்ளதாக இருக்கின்றது. விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்க, நாடுங்கள் என்று. அல்லேலூயா. ஆனா தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் இந்த வசனத்தில் நம்ம அதைத்தான் சொல்றாரு, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாம அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்யுங்க, சோதித்தறியுங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. கல்லர்கள் பரவி அங்குமிங்கு கர்த்தரி வார்த்தையை புரட்டுகின்றார். கல்லர்கள் பரவி அங்குமிங்கு கர்த்தரி வார்த்தையை புரட்டுகின்றார். கர்த்தரை வாரு வாஞ்சையை தீரு, கருத்துடன் நான் விழித்திருப்பேன். கர்த்தரை வாரு வாஞ்சையை தீரு, கருத்துடன் நாம் விழித்திருப்பேன். எக்கால சத்தம் வானில் தனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். ஆமாண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும் என்பதை எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மிக மிக எச்சரிக்கையோடு கூட இருக்கும்படியாய் இப்படிப்பட்டதான மாறுபட்ட போதகர்கள், தீர்க்கதரிசிகள், மாறுபட்ட உபதேசங்கள் மலிவாய் கிடைக்கின்றதான இந்த நாட்களிலும் கூட மிகுந்த எச்சரிப்போடு கூட நாங்கள் ஓடி எங்கள் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுங்க. வந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இப்படி கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா துதியுமாக்கே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 வந்து யாவர் கண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.